ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பரோட்டா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். மைதா மாவு, பால், சீனி, உப்பு, பேக்கிங் பவுடர், எண்ணெய். ஓகே, அது ஃபஸ்ட்டு நம்ம மாவு பசஞ்சிக்கலாம். நான் இங்கே கவுண்டர் டாப்பில் போட்டு பசஞ்சிக்கிறேன். அதான் பசைகிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். 5 கப்பு மாவு எடுத்துருக்கேன் நான். இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன். பேக்கிங் பவுடர் போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுருங்க அதை. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சீனி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நம்ம போட்ட உப்பு, சீனி, பேக்கிங் பவுடர்லாம் நல்லா கலந்துக்கிட்டோம். இந்த டைமில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கப் பால் அப்படியே ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஓரளவுக்கு லூஸாக இருக்கும்போது பசங்க, ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பசஞ்சுக்குவாங்க. இப்போ தான் பரோட்டாக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டுலாம். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா அதில் எண்ணெயில் முழுக விட்டுருவாங்க. நல்லா ஃபுல்லாக எண்ணெயில் முழுக விட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து பார்க்கணும். ஓகே, இப்போ பரோட்டா மாவு நல்லா ஊறிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு ஊறிடணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் பரோட்டாக்கு சூப்பராக இருக்கும். இப்போ உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். நல்லா இந்த சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா உருட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ மாவு நல்லா பரோட்டாக்கு உருட்டிக்கலாம். நல்லா எவ்வளோ தூரம் வருமோ அவ்வளோ தூரம் நல்லா விரிச்சுக்கோங்க. இதை விரிச்சுட்டு அப்புறம் கத்தி எடுத்து நல்லா கோடு போட்டுருங்க. இவ்வளோ கோடு போடணுமோ இதில் கோடு போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ தான் அந்த லேயர் நல்லா வரும் இதில். இப்போ இதை அப்படியே ஊட்டிடலாம்.
அப்படியே வச்சு இதை சுருட்டிடலாம் ஒரு வாட்டி. இப்படி நல்லா சுருட்டிட்டு இதை அப்படியே இதில் உள்ள விட்டு இப்படி கையை வச்சு அழுத்தி விட்டுருங்க போதும். மாவு நல்லா ஊறி இருக்கும். நான் கையை வச்சு அழுத்தும் போதே வந்துடும் கரெக்டாக. இது அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. தவாவில் போட்டு எடுத்துடலாம். இப்போ பரோட்டா சுட்டு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனை வச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம் பரோட்டா உள்ள வச்சுருக்கோம் மாவை அப்படியே தூக்கி இதில் வச்சிடலாம். கொஞ்சம் அப்படியே விரித்து விட்டுக்கோங்க. விரித்து விட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பரோட்டா ஊற வச்சு எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கோங்க, அப்புறம் பரோட்டா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ பரோட்டா திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடில் இருக்க எண்ணெயெல்லாம் இதுக்குள்ளே சேர்த்து விடுவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா அழுத்தி விட்டு வேக வைங்க, அப்போ தான் உள்ள நல்லா வேகும். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இந்த நல்லா திருப்பி திருப்பி அழுத்தி விட்டு வேக வச்சுக்கோங்க. ஓகே, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ எடுத்துடலாம் நம்ம. ஓகே, இப்போ பரோட்டா நல்லா வந்துருச்சு. இப்போ தட்டிக்கலாம் பரோட்டாவை. இந்த அளவுக்கு நல்லா தட்டி பாருங்க, லேயர் லேயராக வந்துருச்சு பரோட்டா. அவ்வளோதான், சூப்பரான பரோட்டா ரெடி. ஜாலியாக சாப்பிட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள்.